அண்ணாமலையாரை கைதொழுது நமக்கெல்லாம் மோட்சம் கிட்டுமா? அதற்கு நாம் நம்மை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். பூவிருந்தவல்லி திருத்தலத்திலே அவதரித்தவர் மகான் திருக்கட்சி நம்பிகள். அவர் தினசரி காஞ்சிபுரத்திற்கு நடந்தே சென்று அங்கே எழுந்து அருளி இருக்கின்ற வரதராஜ பெருமாளுக்கு ஆலவட்டம், அதாவது விசிறி சேவை செய்யும் பாக்கியத்தை பெற்று இருந்தார். அவர் அவ்வாறு அந்த பரந்தாமனுக்கு விசிறி சேவை செய்யும் பாக்கியத்தை பெற்று இருக்கும்போது தினசரி பரந்தாமன் மகான் திருக்கட்சி நம்பியுடன் உரையாடுவாராம். இதை தெரிந்து கொண்ட பக்தர் ஒருவர், விசிறி சேவை செய்யும் போது பரந்தாமன் தினசரி உங்களுடன் உரையாடுகின்றாரே, உங்களுக்கு மோட்சம் உண்டா என்று அந்த பரந்தாமன் இடத்திலே கேளுங்கள் என்று தூண்டி விடுகின்றார் நமது திருக்கட்சி நம்பிகளும். விசிறி சேவை செய்யும் போது பரந்தாமனை பார்த்து எனக்கு மோட்சம் உண்டா என்று கேட்டபோது சடார் என்று பரந்தாமன் உங்களுக்கு மோட்சம் கிடையாது என்று கூற நமது திருக்கட்சி நம்பிகள் வயதான காலத்திலே சற்று வருத்தம் அடைந்து அதிர்ச்சி அடைந்தார். பிறகு அந்த பரந்தாமனை கூறுகின்றார், நீங்கள் மக்களுக்கு சேவை செய்யவில்லை, ஆகவே உங்களுக்கு மோட்சம் கிடையாது என்று மறுபடியும் பரந்தாமன் கூற திருக்கட்சி நம்பிகள் இந்த உலகிற்கு தான் யார் என்பதை மறைத்து தலையிலே தலைப்பாகை கட்டி ஒரு வைணவ அன்பர் வீட்டிலே மாடுகளை பராமரிக்கும் பணியை செய்து வருகின்றார். அதாவது அந்த மாடுகளை பராமரிக்கும் பணியை ஏற்று மக்களுக்கு சேவை செய்ததால் மகேசனுக்கு சேவை செய்ததாக அவருக்கு பிற்காலத்திலே மோட்சம் கிடைத்தது. நமக்கும் மோட்சம் வேண்டும் என்று நாம் எண்ணுகின்றோம். அதற்கு நாம் நம்மை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். ஆட்டு விற்கின்றவன் அங்கே ஆட்டு விற்கின்றான், ஆடுகின்ற நாம் பூமியிலே பிறந்து அவனது ஆட்டத்திற்கு ஏற்ப நாம் இங்கே ஆடுகின்றோம். நாமெல்லாம் இறைவனுக்கு சேவை செய்கின்ற கருவி என்ற எண்ணம் நமக்கு ஏற்பட்டு விட்டால் எளிதிலே நமக்கும் மோட்சம் கிட்டும். ஓம் நமச்சிவாய். அண்ணாமலையார்